ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ரோஸ் இருந்தால் நம்ம ஒரு பூ எடுத்து தள்ள வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இது மாலையாவோ இல்லைனா ஒரு 4-5 பூவாகவும் வைக்கிறப்போ எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு நூல் இப்படி எடுத்துகிட்டு அந்த நூலோட எட்ஜில் வச்சுட்டு ஒரு ரோஸை வச்சு இது போல் சுற்றி நாட் போட்டுக்குங்க. இப்படி போட்டுட்டு 4-5 பூவை இது போல் ஃபார்ம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குங்க. அது அப்படியே தலையில் வைக்கலாம். பந்து போல் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். போதும்னா அதோடு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா இன்னும் கூட அதிகமாக மாலை போல் மேக் பண்ணலாங்க. நம்மளே வீட்லேயே மாலை மேக் பண்ணலாம் இல்லையா? அது போல் கூட இது இப்படி வச்சு சுற்றிக்கிட்டே இருப்ப எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் மேக் பண்ணலாம். இல்லை சின்னதாக வேணும்னா தலைக்கு இது பாருங்க, இது போல் சென்ட்டு போல் மேக் பண்ணி தலையில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். 5 பூ போதும் பாருங்கள். இப்போ தலையில் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இது வேணும்னா இதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் போதும்னா. இல்லைனா அப்படியே பெருசாக மேக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் மாலை தான் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ அடுக்காக சூப்பராக இருக்குது. வீட்லேயே ரோஜாப்பூ மாலைலாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். நிறைய மாலை வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.